வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் போன ஒரு வாட்டி கண்ணால சீக்கிரமா வாண்ணா ஒரு வாட்டி பூவட்ட ஒரு வாட்டி பொட்டிட்ட ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுட்ட ஒரு வாட்டி சோம்பல் முறைச்சா ஒரு வாட்டி சங்குடி கட்டுனா ஒரு வாட்டி தண்ணி கோட தூக்கி தழுப்புனா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வெங்காய பச்சடி கிளறி விரல் சுப்பையில வேர்வ முகத்தை முந்தானையால் தொடக்கும் நேரத்தில் ஈர சட்டைய கொடியில் காய பொடையில அந்த வாசனாசி பூரா என்ன மயக்கும் வலையில குந்தல் முடி அள்ளி கொண்ட பொடையில தலகணியோட நீ சண்ட பொடையில சும்மா சும்மா நீ கொண்டவை எடிக்கையில வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஃபீலிங்ஸ் வாழ்த்து சொல்ல ஊரே சேர்ந்ததையா தனித்தனியா இருந்த ரெண்டு வல்லகம் ஃபேமிலியா இப்போ ஆனதையா மனசுல தான் நினைச்சதெல்லாம் நடக்க குணத்துல தான் சாதி இருக்குதையா அணைச்சுக்குவா அழகா ஒன்ன ஒருத்து புரிஞ்சுக்கிட்டா அவதான் புண்டாட்டியும் பாத்துக்கோ பார்ட்னராவே சேர்த்துக்கோ வைஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே தினமும் சண்டை கூட போட்டுக்கோ சாரிகிரி கேட்டுக்கோ சொந்தம் மட்டும் விட்டு தராதே அவளை ஒன்ன போல பாத்துக்கோ பார்ட்னராவே சேர்த்துக்கோ வைஃபு கிட்ட பொய்யே சொல்லாதே தினமும் சண்டை கூட போட்டுக்கோ சாரிகிரி கேட்டுக்கோ சொந்தம் மட்டும் விட்டு தராதே எல்லாரும் ஃப்ரெண்ட போல என்ஜாயா இருக்க வணக்கம். வணக்கம். உங்களோட பேர்? அபிதரன். ஓகே, உங்களோட பேர்?
ஓகே, இன்றைக்கி உங்களோட திருமணம்னு சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்னு எதிர்பார்க்குங்க? யாராக இருக்கலாம்? யார் அனுப்பியிருப்பாங்க? மாமி. மாமியோட பேர்? ஓகே, ஆனால் அந்த நேமில் வரையில வேறு யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்? யார் அது? மாமா. ஓகே, வேறு யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்? ஒருவேளை பொண்ணு சைட்லேருந்தும் வந்திருக்கலாம். உங்களோட சைட்லேருந்து வந்திருந்த யாராக இருக்கும்? எல்லாம் தந்துட்டாங்க. ஓகே, ஒருவேளை பொருள்லேருந்து வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தா யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்? தெரியல. ஓகே, வேறு யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்னு நீங்கள் எதிர்பார்க்குங்க கூடுதலா? தெரியல. சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று பார்ப்போம். சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட் இது பொண்ணுக்காக வந்திருக்கு. இதை வாங்கிக்கொள்ளுங்க. ஓகே, இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? ஹேண்ட்பேக். சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். உங்களுக்காக ஹேண்ட்பேக் வந்திருக்கு. ஓகே, அடுத்த கிஃப்ட் பார்ப்போம். ஓகே, இதை வாங்கிக்கொள்ளுங்க. இது என்னவா இருக்கலாம்? மாப்பிள்ளைக்காக வந்திருக்கு. ஓகே, இது என்ன வந்திருக்கலாம்? தெரியல. சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். சரி, உங்களுக்காக ஷர்ட் வந்திருக்கு. ஓகே, யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம் கூடுதலா? யார் அது? மாமா. ஓகே, எங்கே இருக்காங்க? அமெரிக்கா. ஓகே, வேறு யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்? தெரியல. சரி, உங்களுக்காக வந்த அடுத்தடுத்த கிஃப்ட்களையும் பார்த்துருவோம். ஓகே, இது பொண்ணுக்காக வந்திருக்கு. இதை வாங்கிக்கொள்ளுங்க. இது என்னவா இருக்கலாம்? சாரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். உங்களுக்காக சாரி வந்திருக்கு. ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் பார்ப்போம். ஓகே, இது மாப்பிள்ளைக்காக வந்திருக்கு. இது என்னவா இருக்கலாம்? என்ன வந்திருக்கும்? பார்க்கணும். சரி, ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். பர்த்டே ஷர்ட் வந்திருக்குது. இப்போ அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை பார்க்க முதல் யார்கிட்ட இருந்து பெரும்பாலும் வந்திருக்கலாம்? உங்களோட சைட்னா யாராக இருக்கலாம்? பொண்ணு சைட்னா யார் அனுப்பியிருப்பாங்க? பொண்ணு சைடுனா அவங்க அப்பா அம்மா. ஓகே, எங்கே இருக்காங்க? இங்கே தான் இருக்காங்க. ஓகே, உங்களோட சைடுண்டா யாராக இருக்கலாம்? அப்பா. அப்பாட பேர்? சென்ஸ். ஓகே, வேறு? டிலக்ஸ். ஓகே, யார் அது? தம்பி. ஓகே, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். பொண்ணுக்காக வந்திருக்கு. இது என்னவா இருக்கலாம்? வாங்கிக்கொள்ளுங்க. என்ன வந்திருக்கும்? மேக்கப் திங்ஸ். சரி, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். மேக்கப் திங்ஸ் வந்திருக்கு. சரி, லாஸ்ட் கிஃப்ட்டை பார்க்க முதல் யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாம்? நீங்கள் 2 பேரும் சொன்ன பேருக்குலேருந்து தான் யாரும் அனுப்பியிருக்காங்க. அது யாராக இருக்கலாம்? உசாமா. ஷுவரா? எதை வச்சு கொண்டு சொல்கிறீங்க? அவங்களா தான் இருக்குமா? சரி, உங்களுக்காக வந்த லாஸ்ட் கிஃப்டையும் பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே, ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக இதெல்லாம் யார் அனுப்பியிருக்காங்கண்டா ஜோன்சன் உஷான்னு சொல்லி உங்களோட மாமா மாமி தான் அனுப்பியிருக்காங்க. என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அவங்க? ஓகே, எதிர்பார்த்தீங்களா அவங்கள்ட்ட இருந்து வருமானு சொல்லி? ஓகே, உங்களோட மாமா மாமி சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் திருமண நாள் வாழ்த்துக்கள்.